Hi friends, my name is Sandal. Welcome to our channel English Space Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I hope you all are doing good. Okay. So நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Let's get started. இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா how to make long sentences in English. இங்கிலீஷ்ல பெரிய வாக்கியங்கள் எப்படி உருவாக்குறது நம்ம பேசும்போது நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? சின்ன சின்ன சென்டென்சஸ் நம்ம நிறைய பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல லாங் சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். பேச்சு வழக்குல ஈஸியா எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நான் இன்று காலை சீக்கிரம் எழுந்தேன். நான் இன்னைக்கு காலைல சீக்கிரமா எந்திரிச்சேன். ஏன்னா எனக்கு வேலையில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது. நான் இன்னைக்கு காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சேன். ஏன்னா நான் வேலையில முக்கியமான மீட்டிங் இருந்தது. கொஞ்சம் லென்த்தியான சென்டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ட்ரை பண்ணுங்க ஆன்சர் சொல்றதுக்கு. ஓகேவா? நான் இன்று காலை சீக்கிரம் எழுந்தேன். எழுந்தேன் முடிஞ்ச ஒரு விஷயம், பாஸ்ட் இல்லையா? இது எப்படி சொல்றதுன்னா நான் எழுந்தேன் அப்படின்னா ஐ woke up. சோ ஏன் நம்ம woke up போட்டிருக்கோம் அப்படின்னா wake up ஓட பாஸ்ட் டென்ஸ் தான் woke up. ஓகே, நான் எழுந்தேன். I woke up. சீக்கிரம் early. I woke up early. நான் சீக்கிரமாக எழுந்தேன். இன்று காலை அது எப்படி தெரியுமா சொல்லணும்? This morning அப்படின்னு சொல்லணும். Today morning அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? This morning. இன்று மாலை அப்படின்னா this evening. Today evening அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, so this morning. வாசிச்சு பாருங்க. I woke up early this morning. நான் காலைல சீக்கிரமாக எழுந்தேன். ஏனெனில் because. ஓகே, எனக்கு வேலையில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா I hadனா எனக்கு இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஒரு முக்கியமான மீட்டிங் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா an important meeting. இங்கே an போட்டிருக்கோம். I ஒரு vowel, அதனால நம்ம an போட்டிருக்கோம். I had an important meeting. வேலையில் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா at work. அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. I woke up early this morning because I had an important meeting at work. நான் காலை சீக்கிரமா எழுந்திரிச்சேன் ஏன்னா வேலையில எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. லென்த்தியான சென்டென்ஸ் தான், ஆனாலும் நம்ம கரெக்டா நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா இருக்கு. ஈஸியா இருக்கா? ஓகே, சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன். என் சகோதரன் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் கதை புத்தகங்களை படிக்க விரும்புகிறான். என் பிரதர் எவ்ரிடே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அவன் ஸ்டோரி புக்ஸ் படிக்க விரும்புறான் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என் சகோதரன் விரும்புகிறான். இது எப்படி சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரெண்டு விதமா சொல்லலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என் சகோதரன் அப்படிங்கிறது சப்ஜெக்டிங்க. சோ மை பிரதர். விரும்புகிறான் அப்படிங்கிறதுக்கு நம்ம லைக்ங்கிற வெர்பும் யூஸ் பண்ணலாம், லவ்ங்கிற வெர்பும் யூஸ் பண்ணலாம். சோ லவ் யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் எம்பசிஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம லவ் யூஸ் பண்ணலாம். சோ மை பிரதர் லவ். சிம்பிள் பிரசன்ட் எல்லாருமே படிச்சிருப்போம். சோ விரும்புகிறான் அப்படிங்கிறது சிம்பிள் பிரசன்ட். நம்மளோட டெய்லி ரொட்டீன், நம்ம தினமும் செய்யக்கூடிய வேலைகளை சொல்றதுக்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவோம். அதுல நேம் வந்தாலும் சரி, சிங்குலர் வந்தாலும் சரி, ஹீ ஷீட் வந்தாலும் சரி, வெர்பு கூட நம்ம எஸ் சேர்ப்போம். இது ஒரு ரூல், அதனால நான் எஸ் போட்டிருக்கேன். மை பிரதர் லவ்ஸ். என்னுடைய பிரதர் விரும்புகிறான். இதை மை பிரதர் லைக்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, தப்பே கிடையாது. சோ மை பிரதர் லவ்ஸ். எதுக்கு விரும்புறான்? படிப்பதற்கு. டு ரீட், படிக்க விரும்புகிறான். சோ டு ரீட். என்ன படிக்கிறதுக்கு? கதை புத்தகங்கள், ஸ்டோரி புக்ஸ். மை பிரதர் லவ்ஸ் டு ரீட் ஸ்டோரி புக்ஸ். என்னோட பிரதர் ஸ்டோரி புக்ஸ் படிக்க விரும்புறான். எப்போ அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி, தினமும் நைட்டு. ஓகே, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிஃபோர்
before going to sleep every night. Every night அப்படின்னா தினமும் இரவு. ஓகே, ஒவ்வொரு இரவும். வாசிச்சு பாருங்க. My brother loves to read story books before going to sleep every night. அவன் தென் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னாடி அவன் கதை புத்தகங்களை படிக்க விரும்புகிறான். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நாங்க நேற்று பீச்சுக்கு போனோம். மணலில் விளையாடி மகிழ்ந்தோம். சாண்ட்ல விளையாடி நாங்க மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்றத பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாங்கள் சென்றோம் அப்படின்னா, நாங்கள்னா we, so we went அப்படின்னா நாங்க போனோம். எங்க? கடற்கரைக்கு. to the beach. to the beach. நேற்று, yesterday. இது ஒரு சென்டென்ஸ். அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னா, மணலில் விளையாடி மகிழ்ந்தோம் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சோ இந்த சென்டென்ஸையும் இந்த சென்டென்ஸையும் எதை வச்சு சேர்க்கலாம் அப்படின்னா, அண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம சேர்க்கலாம். அண்ட் அப்படிங்கிறதுனா ஒரு கன்ஜங்ஷன். ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ we went to the beach yesterday and had a lot of fun. had a lot of fun. had a lot of fun அப்படின்னா வந்து விளையாடுறது. ஃபன்னாலே ஜாலியா என்ஜாய் பண்றது தானே, அது எப்படி சொல்லலாம். had a lot of fun அப்படின்னா, hadங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நேத்து முடிஞ்சு போன விஷயத்தை குறிக்குது. had a lot of fun playing in the sand. sandனா மணல், playingனா விளையாண்டது. ஓகே, எப்படி சொல்லுவீங்க பாருங்க. we went to the beach yesterday and had a lot of fun playing in the sand. ஓகே, had a lot of fun அப்படின்னா, hadங்கிறது முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். and then playing in the sand அப்படின்னா மணல்ல விளையாடிட்டு இருந்ததை குறிக்குது. ஓகே, ஈஸியா இருக்கா? ரெண்டு சென்டென்ஸையும் சேர்க்கறதுக்கு நம்ம அண்டுங்கிற அந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், உங்கள் வீட்டு பாடத்திற்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க. அப்போ பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, உன்னோட வீட்டு பாடத்துக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இது எப்படி சொல்றதுங்கிறத பார்க்கலாம். தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். முதல்ல இதை சொல்லுங்க பார்க்கலாம். தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். தயவு செய்து அப்படின்னா ப்ளீஸ், எனக்கு தெரியப்படுத்துங்கள். இது எல்லாத்துக்குமே தெரியும். லெட் மீ நோ, ப்ளீஸ் லெட் மீ நோ. எதுக்கு? உங்கள் வீட்டு பாடத்திற்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஃப் யூ நீட், இஃப் யூ நீட் உங்களுக்கு தேவைப்பட்டால், ஏதாவது உதவி, இஃப் யூ நீட் எனி ஹெல்ப். ஓகே, உங்கள் வீட்டு பாடத்திற்கு அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ நீட், இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் வித் யோர் ஹோம்ஒர்க். தட்ஸ் இட். வாசிங்க. ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் வித் யோர் ஹோம்ஒர்க். உங்களோட ஹோம்ஒர்க் பண்றதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எனக்கு சொல்லுங்க. அதாவது நீங்க நினைக்கலாம், நம்ம தமிழ்ல வந்து எக்ஸாக்டா நம்ம அப்படியே மாத்த முடியாது இங்கிலீஷ்ல. Okay, so we need small changes. If you want to translate some Tamil sentences to English, அதை எக்ஸாக்டா நீங்க அப்படியே மாத்தணும் நம்ம நினைக்க கூடாது. ஓகே, அதுல இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும். மணலில் விளையாடி மகிழ்ந்தோம் அப்படிங்கறத வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம். ஓகே, இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, enjoyed playing in the sand அப்படின்னு சொல்லலாம். பட் அதை விட அழகான வார்த்தை இது. had a lot of fun playing in the sand. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் அதே மாதிரி தான். ஸோ எக்ஸாக்டா அப்படியே மாத்தாம சின்ன சின்ன வார்த்தைகளை இங்கிலீஷ்ல நம்ம சேர்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். ஈஸியா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? புரியுதா? குட். கனமழையால் ரயில் தாமதமாகி விட்டது. ரயில் கனமழையால ட்ரெயின் வந்து கொஞ்சம் டிலே ஆயிருச்சு மற்றும் 1 மணி நேரம் தாமதமாக வந்தது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க, தெரியலனாலும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம பேச்சு வழக்குல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங் சென்டென்சஸ். ஸோ இங்கிலீஷ் நல்லா பேசுறதுக்கு இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரயில் தாமதமாகி விட்டது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ரெண்டுமே பாருங்க முடிஞ்ச விஷயம்தான். தாமதமாகி விட்டது, 1 மணி நேரம் லேட்டா வந்துருச்சு அது. ஓகே, ஸோ இது வந்து பாஸ்ட்ல முடிஞ்ச ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ரயில் தாமதமாகி விட்டது, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, the train was
delayed. The train was delayed. ரயில் வந்து தாமதமாகி விட்டது. ஓகே, எதனால? கனமழையால். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா due to heavy rain. So இந்த due to நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா காரணம். ஓகே, கனமழையால தான் ட்ரெயின் டிலே ஆச்சு. The train was delayed due to heavy rain. So கனமழையால டிலே ஆயிருச்சு. மற்றும் and 1 மணி நேரம் தாமதமாக வந்தது. அதை எப்படி சொல்லலாம்? வந்தது அப்படின்னா arrived. ஓகே, arrivedனா வந்தது. ரைட், and arrived 1 மணி நேரம். அதை எப்படி சொல்லலாம்? தாமதமாக. an hour late. So an hour அப்படின்னா 1 hour அப்படின்னு அர்த்தம். ஓகே, an hour late. The train was delayed due to heavy rain and arrived an hour late. ஈஸியா இருக்கா? வாசிக்கும் போது கொஞ்சம் லாங் சென்டென்ஸா இருக்கிறதுனால கரெக்டா நீங்க வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணும்போது அது ஃப்ளூவெண்டா வரும். வாசிங்க பார்க்கலாம். The train was delayed due to heavy rain and arrived an hour late. இதை வாசிக்கும் போது an hour அப்படின்னு தனித்தனியா சொல்லக்கூடாது. an hour எப்பவுமே வந்து ஒரு ஆர்டிகிளை இன்னொரு வார்த்தையோட சேர்த்து வாசிக்கும் போது you have to read it together. Got it? Okay, next sentence. அவள் மருத்துவராக விரும்புகிறாள் மற்றும் அவளுடைய கிராமத்தில் ஏழை மக்களுக்கு உதவ விரும்புகிறாள். 2 ஆசை இருக்கு. ஒன்னு டாக்டர் ஆகணும், அப்புறம் வந்து ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும்? உதவ வேண்டும். இந்த 2 ஆசை இருக்கு. சோ இது வந்து அவளுடைய ஆசை இல்லையா? எப்பவுமே அந்த ஆசை இருந்துட்டே இருக்கும். சோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். விரும்புகிறாள். ஃபர்ஸ்ட் யார் விரும்புறா? அவள் விரும்புகிறாள். அதை எப்படி சொல்லுவீங்க? அவள்னா she want மட்டும் போடக்கூடாது. he sheet வந்தா சிம்பிள் பிரசன்ட்ஸ்ல எஸ் சேர்ப்போம். she wants. என்னவாக விரும்புறா? மருத்துவராக, டாக்டராக. she wants to become a doctor. she wants to become a doctor. wants னா விரும்புகிறாள். ஒரு ஆசையை நம்ம எழுதிட்டோம். 2வது ஆசை என்னது? மற்றும் and ஏழை மக்களுக்கு உதவணும். ஓகே, and help poor people ஏழை மக்களுக்கு உதவணும். அவளுடைய கிராமத்தில் இல்ல அப்படின்னா நம்ம இன் போடுவோம். அவளுடைய கிராமம் அப்படின்னா her village. ரீட் பண்ணி பாருங்க. she wants to become a doctor and help poor people in her village. புரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? இன்னொரு தடவை வாசிங்க. she wants to become a doctor and help poor people in her village. ஓகே, சிம்பிளா இருக்கா? நீங்க வாசிக்கும் போது உங்களோட டோன், நீங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன், இது எல்லாமே அவசியம். அதனால ஆன்சர் பண்ணும்போது வாசிச்சு ரீட் பண்ணி பார்த்தும் பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் பஸ் அல்லது ரயிலில் பயணம் செய்யும் போது இசை கேட்க மிகவும் விரும்புகிறேன். நம்ம ட்ரெயின்ல அல்லது பஸ்ல போகும்போது வந்து நம்ம பாட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்புவோம் இல்லையா? இசை கேட்கறது அந்த மியூசிக். ஓகே, பாட்டு கேட்டு போறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதான் சொல்றீங்க நீங்க. நான் பஸ்ல அல்லது ட்ரெயின்ல போகும்போது இசை கேட்கறதுக்கு மிகவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. நான் மிகவும் விரும்புகிறேன் அப்படிங்கறத வந்து ஐ லைக் வெரி மச் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் அதை விட அழகான வார்த்தை வந்து ஐ என்ஜாய், நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஐ என்ஜாய் அப்படின்னா நான் மிகவும் விரும்புகிறேன் தான் அர்த்தம் இந்த இடத்துல. ஓகேவா? நீங்க இதையும் சொல்லிக்கலாம். ஐ லைக் வெரி மச் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த சென்டென்ஸ் இருக்கு. ஐ என்ஜாய், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்போ அப்படின்னா இசை கேட்பதற்கு. அது எப்படி சொல்லலாம்னா என்ஜாய் listening to music. I enjoy listening to music. எப்போ? நான் பஸ் அல்லது ரயிலில் பயணம் செய்யும் போது. இது எப்படி சொல்லலாம்? ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா while. ஓகே, while. பயணம் செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? traveling. பஸ் அல்லது ரயிலில் by bus
or train. That's it. I enjoy listening to music while traveling by bus or train. இந்த இடத்துல பைங்கிற ப்ரிபோசிஷன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா பஸ்ல அல்லது ட்ரெயின்ல போகும்போது. இதே பஸ்ல அல்லது ட்ரெயின்ல இருக்கேன் அப்படின்னா ஆன் போடணும். ஓகே, ஸோ போகும்போது டிராவல் பண்ணிட்டு போகும்போது அதுக்கு வந்து நம்ம பை போடணும். ஓகே, இந்த இடத்துல நீங்க எதனால யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கார்ல டிராவல் பண்ணும்போது அப்படின்னா ஐ என்ஜாய் லிசனிங் டு த மியூசிக் while traveling by car. எதனால நீங்க சொல்லிக்கலாம். Got it? Next one. என் பெற்றோர்கள் எப்போதும் எனக்கு கடினமாக உழைக்கவும் நேர்மையாக இருக்கவும் அறிவுரை கூறுவார்கள். பேச்சு வழக்கில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா என் பேரண்ட்ஸ் எப்பவுமே எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நான் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவாங்க. இது ஆஸ் யூஷுவல் அவங்க பண்ணக்கூடிய அட்வைஸ். ரெகுலரா ஒரு ரொட்டீன்ல நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, என் பெற்றோர்கள் அறிவுரை கூறுவார்கள். எப்போதும் கூட சேர்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. என் பெற்றோர்கள் எப்போதும் அறிவுரை கூறுவார்கள், எனக்கு அறிவுரை கூறுவார்கள், இதை கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். என் பெற்றோர்கள் அப்படின்னா மை பேரண்ட்ஸ். மை பேரண்ட்ஸ் இங்க வெர்ப் என்னது, அட்வைஸ் பண்றது. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கு, எப்போதும். அதுக்கு என்ன இங்கிலீஷ்னா ஆல்வேஸ். ஆல்வேஸ்ங்கிறது ஒரு அட்வெர்ப், அட்வெர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ், அறிவுரைக்கு இங்கிலீஷ்ல அட்வைஸ். அட்வைஸ் மீ, மீனா எனக்கு. மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் அட்வைஸ் மீ, என் பேரண்ட்ஸ் எப்பவுமே எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு, கடினமாக உழைக்கவும். டு ஒர்க் ஹார்ட். டு ஒர்க் ஹார்ட் அப்படின்னா கடினமாக உழைக்கவும், மற்றும் இருக்கவும். ஓகே, உழைக்கவும் அது ஒரு வார்த்தை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னது, நேர்மையாக இருக்கவும். பி ஆனஸ்ட். பி ஆனஸ்ட் நேர்மையாக இரு அப்படின்னு அர்த்தம். நேர்மையாக இருக்கிறதுக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. பாருங்க, மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் அட்வைஸ் மீ டு ஒர்க் ஹார்ட் அண்ட் பி ஆனஸ்ட். தட்ஸ் இட். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? இப்போ நம்ம 8 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு 2 சென்டென்சஸ் பார்க்க போறோம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் கொடுப்பேன், அது உங்களுக்கு டெஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் இருக்கு. ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால இங்கிலீஷ் சூப்பரா பேச முடியும். இப்போ தெரியுதா, நம்ம வந்து ஒரு லாங் சென்டென்ஸ் வந்து நம்ம உருவாக்கும் போது எந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஒயில்க்கு அப்புறமா வரக்கூடிய அந்த வெர்பு வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, லிசனிங்க்கு அப்புறமா வந்து நம்ம டு யூஸ் பண்ணணும். எப்போதும் அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இந்த 2 வார்த்தைகளை நம்ம இணைக்கிறதுக்கு நம்ம அண்டுங்கிற அந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, கடுமையாக உழைக்கவும் நேர்மையாக இருக்கவும், அந்த 2த்துக்கு நடுவில் நம்ம அண்டு போடணும். தமிழ்ல பேசும்போது அதெல்லாம் சொல்ல மாட்டோம், பட் இங்கிலீஷ்ல சொன்னாதான் அழகா இருக்கும். ஓகே, ஸோ டு ஒர்க் ஹார்ட் அண்ட் பி ஆனஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கடைசியா ஒரு 2 சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாள் முழுவதும் கடுமையாக மழை பெய்ததால் நாங்கள் வெளியே செல்ல முடியவில்லை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். நாள் முழுவதும் மழை பெஞ்சிட்டே இருந்தது, நேற்று ஃபுல்லா எங்களால வெளியே போகவே முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சென்டென்ஸ் தான். நம்ம இப்படி தமிழ் பேசும்போது தூய தமிழ்ல பேச மாட்டோம் இல்லையா, வழக்கு தமிழ்ல தான் பேசுவோம். அதனால வந்து நான் எழுதியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு, அவ்வளவுதான். பட் இப்படியே நம்ம பேச மாட்டோம். இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் வெளியே செல்ல முடியவில்லை. இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம். நாங்க வெளியே போக முடியல. மழை பெய்ததால், மழை பெஞ்சிச்சு வெளியே போக முடியல, பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாங்கள்னா வி couldn't. couldn't அப்படிங்கிறது could not ஓட சுருக்கமான வடிவம். ஓகே, we couldn't. இதே இது present அப்படின்னா நம்ம can't யூஸ் பண்ணிப்போம், we can't அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகே, we couldn't செல்ல அப்படின்னா go, we couldn't go outside. ஓகே, எதனால போக முடியல, because நாள் முழுவதும் கடினமாக மழை பெய்ததால். because it was raining. it was raining னா மழை பெய்து கொண்டிருந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, because it was raining கடுமையாக, heavily. நாள் முழுவதும் அப்படின்னா all day. That's it. We couldn't go outside because
It was raining heavily all day. இந்த ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தைலாம் நாங்கள் எழுதியே போடலை பார்த்தீங்களா? பிகாஸ் அது வந்து நம்ம பேசும்போது சொல்ல மாட்டோம். நாள் முழுவதும் மழை பெஞ்சிச்சு, நான் வெளியே போக முடியல அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் அந்த ஏனெனில்ங்கிற வார்த்தையை சேர்த்தாதான் மீனிங்கே வரும். ஓகேவா? எப்படி சொல்றதுன்னு பாருங்க. இன்னொரு தடவை வாசிங்க. We couldn't go outside because it was raining heavily all day. Next one. அவர்கள் கோடை விடுமுறையில் தங்களுடைய தாத்தா பாட்டியை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். அவங்க வந்து சம்மர் லீவ்ல வந்து அவங்க தாத்தா பாட்டி விசிட் பண்றதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அது எப்படி சொல்லலாம்? They are planning. திட்டமிட்டுள்ளனர் அப்படின்னு இருக்கு. திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. கொண்டிருக்கிறார்கள். சோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா they are planning. They are planning னா அவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. They are planning to visit. விசிட்னா சந்திப்பதற்கு. யார? அவங்களோட தாத்தா பாட்டிய. தாத்தா பாட்டியை சேர்த்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. To visit their grandparents. Visit their grandparents. எப்போ? அவர்களோட கோடை விடுமுறையில். கோடை விடுமுறையில் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா during the summer holidays. That's it. They are planning to visit their grandparents during the summer holidays. அவங்க சம்மர் ஹாலிடேஸ்ல அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கறது திட்டமிட்டுள்ளனர். ஸோ இதை நம்ம வாசிச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ்ல கூட சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்மளோட வார்த்தைகளை விட நம்மளோட எக்ஸ்பிரஷனுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். கண்ணை பார்த்தே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். அவங்க சிரிக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்க இங்கிலீஷ் பேசும்போது உங்களோட எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் எக்ஸ்பிரஷன், your pronunciation, your grammar part. So இதெல்லாம் சேர்ந்தது தாங்க இங்கிலீஷ். So grammar part பொறுத்தவரையில வந்து so it's a rule, okay? So just you have to apply the rule. That's it. That's more than enough. But speaking skills is entirely different. You have to concentrate on your speaking. If you want to become fluent in English, you have to practice more and more. You need practice. You need more practice. Okay? ஸோ இங்க பாருங்க, திட்டமிட்டு கொண்டிருக்கிறாள் போடுறீங்க, திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். தட்ஸ் இட். சிம்பிளா இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் கொடுக்க போறேன். அதுவும் நான் சொல்லி கொடுத்த சென்டென்ஸ்ல இருந்து தான் கொடுக்க போறேன். அதான் உங்களுக்கான டெஸ்ட். ஓகே, ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? நான் சொல்லி கொடுத்தது வந்து ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான் இது. அவள் ஒரு மருத்துவராக விரும்புகிறாள் மற்றும் அவளுடைய கிராமத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு உதவ விரும்புகிறாள். இந்த சென்டென்ஸ் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த சென்டென்ஸ். நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, நல்லா யோசிச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு 20 seconds டைம். அதுக்குள்ள உங்க ஆன்சர்ஸ் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லணும். ஆர் யூ ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டைம்ஸ் அப். ஓகே, குட். நிறையவே சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். எப்படி இருந்தது உங்களால ஆன்சர் பண்ண முடியுதுல்ல? அவ்வளவுதான். இதுக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. she wants to become a doctor and help poor people in her village. சூப்பர், குட் ஜாப். இப்போ அகைன் நான் சொல்லி கொடுத்ததுல இருந்தே உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க். நான் இன்று காலை சீக்கிரம் எழுந்தேன் ஏனெனில் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர் மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்க அகைன் திரும்ப நம்ம வீடியோ பின்னாடி போய் பாருங்க. ஸோ பார்த்துட்டு ஒரு தடவை அதை நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பட் கரெக்டான ஆன்சர் நீங்க பண்ணிருக்கணும். முடிஞ்ச அளவு அதை பார்க்காம ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பட் கண்டிப்பா உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. பிகாஸ் இங்கிலீஷ் சூப்பரா பேசுறது நான் இப்பவும் சொல்றேன். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் பண்ணாம வி கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.
ஓகே, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வெயிட்டிங். அதனால மறக்காம டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோஸை பாருங்க. நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.